ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் சிக்கன் குருமா எப்படி செய்யலாங்கிறது தாங்க பார்க்க போகிறோம். இதுக்கு நான் 1 kg சிக்கன் எடுத்திருக்கேன். ஒரு குக்கரில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா ஆயில் ஆட் பண்ணிக்கிறேங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் கை வச்சு பார்த்துக்கோங்க. ஹீட் ஆனதுக்கப்புறமா 100 கிராம் பெரிய வெங்காயம் ஒரு சின்ன வெங்காயம் உங்களுக்கு என்ன வேணுமோ ஆட் பண்ணிக்கோங்க. நான் சின்ன வெங்காயம் மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன், அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த வெங்காயம் ஆயிலும் மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா 3 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணியிருக்கேங்க. இது ரெண்டும் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் ஒரு கையளவு புதினா இதில் ஆட் பண்ணிக்கலாங்க. புதினாவை ஆட் பண்ணி நல்லா இதோட மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம கட் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்க அந்த சிக்கன் இருக்குல்லங்க, அந்த சிக்கன் இதோட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நல்லா புழிஞ்சிட்டு ஆட் பண்ணுங்கள், ஏன்னா சிக்கன்லேருந்து நிறையா தண்ணி வரும். ஸோ அந்த வாட்டரை நம்ம புழிஞ்சிடலாம். போட்டு இதை நல்லா கலந்து விட்டு சிக்கனோட கலர் நல்லா சேஞ்ச் ஆகி ஒரு ஒயிட் கலர் மாதிரி ஆகிற வரைக்கும் லோ ஃப்ளேம்லேயே வச்சு அதை அப்படியே விட்டுருங்க. இப்போ பாருங்கள், சிக்கன் கலர் சேஞ்ச் ஆகிருக்கு. இந்த ஸ்டேஜில் 2 ஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். 2 ஸ்பூனுக்கு 1 ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் போதும். உங்களுக்கு இன்னும் காரம் வேணும்னா அப்புறம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டதுக்கப்புறமா நாலு மீடியம் சைஸ் தக்காளியை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ரொம்ப சின்னதாக வேணாம், அது விசில் விட்டாலும் கரைஞ்சிரும். ஸோ அதை இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு 1 ஸ்பூன் மல்லித்தூள் இதில் ஆட் பண்ணிக்கிறேங்க. ரொம்ப ஆட் பண்ணாதுங்க, மல்லித்தூள் ஸ்மெல் அடிக்கும் அப்புறம் குருமாவில். ஸோ அளவாக ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 2 டேபிள் ஸ்பூன் கர்ட் அப்புறம் கொஞ்சமாக லெமன் ஆட் பண்ணிக்கோங்க. பிரியாணி அப்புறம் குருமா இது எல்லாத்தையும் பொறுத்த வரைக்கும் புளிப்பு டேஸ்ட் வேணும் கொஞ்சம், அதுக்காக. ஃபைனலாக 1/2 மூடி தேங்காவை அரைச்சி எடுத்து வச்சுருக்கேங்க, அதில் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாம் ஆட் பண்ணதுக்கப்புறமா உருளைக்கிழங்க சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க, அதையும் உள்ளே போட்டுட்டு சால்ட் ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுருங்க. எல்லாம் மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா ஃபைனலாக வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி இதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு குக்கரை மூடி வச்சு ஒரு விசில் விடுங்க. இப்போ பாருங்கள், ஒரு விசில் விட்டதையுமே சிக்கன் நல்லா வெந்திருக்கு. சிக்கனுக்கு ஒரு விசில் போதும். மட்டனாக இருந்ததுன்னா 3 விசில் விடுங்க. சிக்கனுக்கு இது போதும். மட்டனுக்கும் சேம் ஃபார்முலா தான். நம்மளோட சிக்கன் குருமா ரெடி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே எப்படி இருந்துச்சுங்கிறத எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.